SSLC Science English Medium Unit 2 Optics. இப்போ இந்த லெசனில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது 5 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் அதோட கொஸ்டின். இதில் முக்கியமான 1 மார்க் வந்து லைட் ட்ராவல்ஸ் அலாங் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது, does not require any medium or it can travel through vacuum அப்படிங்கிறது. தென் அடுத்த 1 மார்க்கு velocity or speed of light in vacuum வந்து 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் 1 மார்க் வந்து வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வேவ் லெங்த் ஃப்ரீக்வன்சி அண்ட் velocity of light அப்படின்னு கேட்டாங்கனாக்கா c is equal to nu lambda. இது வந்து நியூ ஃப்ரீக்வன்சிக்குள்ள லெட்டர் இது. ஸோ c is equal to nu lambda அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது velocity of light அப்படின்னு வச்சு பார்க்கும்போது violet light has the lowest wavelength and red light has the highest wavelength அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். when light rays incident on the interface between two media, ரெண்டு டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கிற மீடியாவில் ட்ராவல் பண்ணும்போது partly reflected and partly refracted அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். then what is refraction அப்படிங்கிறதுக்கு இந்த 4 லைன். when a ray of light travels from one transparent medium into another obliquely, the path of the light undergoes deviation. This deviation of a ray of light is called refraction அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 2 மார்க். தென் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே 2 மார்க்கு. இதில் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற லைன் எல்லாமே உண்டு. த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் த 2 மீடியா. கட்டாயம் ஃபார்முலா எழுதணும். sin I by sin R is equal to μ2 divided by μ1 அப்படிங்கிறது. தென் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறத வச்சு நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிஃபைன் பண்ணலாம். த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் C to the speed of light in medium V is defined as the refractive index mu of the medium அப்படிங்கிறது refractive indexக்குள்ள definition. mu is equal to C by V அப்படிங்கிறது ஃபார்முலா. how light bends or changes its path when it travels from one medium to another medium அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 1 மார்க்கில் கேட்குறது. bend away from the normal அப்படின்னாக்க travels from denser medium to rarer medium அப்படின்னு அர்த்தம். or when it travels from rarer medium to denser medium அப்படின்னாக்க bend towards the normal அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், அதை ஞாபகம் வச்சுக்கணும். then what is monochromatic source அப்படிங்கிறதுக்குள்ள definition. if a source of light produces light of single color then it is known as monochromatic light. natural source of composite light அப்படின்னு பார்த்தோம்னாக்க சன் அப்படிங்கிறது நேச்சுரல் சோர்ஸு. ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னாக்க மெர்க்குரி வேப்பர் லேம்ப் வந்து காம்போசிட் லைட்டுக்கு எக்ஸாம்பிள். தென் டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 வரி. when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. this phenomenon is called dispersion of light. நம்ம ஏற்கனவே பாடத்தில் சொல்லியிருக்கோம். ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆனது அப்படின்னாக்க அந்த ப்ராசஸுக்கு டிஸ்போஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி பேர். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் 7 கலர்ஸாக நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸை வந்து விப்கியார் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்னென்ன கலர்னு மேலே இருக்குது பார்த்துக்கோ. தென் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஸ்மாலஸ்ட் ஃபார் ரெட் அண்ட் ஹையஸ்ட் ஃபார் வயலட். அது ஒரு 1 மார்க் கொஸ்டின். தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ். ஏன்னா 7 கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி டிவியேட் ஆகும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் டிஃபைன் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுங்கிறது ஒரு 2 மார்க்கு, மொதல் 5 வரி. when sunlight enters the earth's atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. this is called scattering of light. ஸோ இது வந்து ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்சிடென்ட் லைட் வந்து விழுந்தோன்னா அது என்ன பண்ணோம், எல்லா டேரக்ஷன்லையுமே அதை ரிஃப்ராக்ஷன் பண்ணிவிடும். ஸோ இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் உள்ள கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஷியேட் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு கேட்கலாம். இந்த அண்டர்லைன் பண்ணால் 3 வேர்டு. அதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் அண்ட் ஸ்கேட்டர்டு பீம் ஆர் சேம் அப்படின்னாக்க எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். தே ஆர் டிஃப்ரெண்ட் ஆர் நாட் சேம் அப்படின்னாக்க அது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். டெஃபினேஷன்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத படித்து பார்த்துக்கோ. வாட் இஸ் ரலே ஸ்கேட்டரிங் அப்படின்னாக்க இந்த 4 வரி. த ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பை த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸஸ் இன் த எர்த் அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ரலே ஸ்கேட்டரிங். அடுத்தது ஸ்டேட் ரலே ஸ்கேட்டரிங் லா
அதை கேட்டாங்கன்னா அந்த 4 வரையும் எழுதிக்கணும். மறக்காமல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். எஸ் ப்ரொபோஷனல் டு 1/λ⁴ அப்படிங்கிற ஃபார்முலாவே எழுதணும். தென் ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ அட் நூன், அதுக்கு இந்த 4 டெஃபினேஷன்ஸ். இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ரெஸ்பெக்டிவ் வீடியோவில் இருக்குது, பாருங்கள். தென் ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ் ஆர் சன்செட், ஸோ அதுக்குள்ளது இந்த 4 வரி. ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னாக்க the blue color is scattered to a greater extent than the red color. ஏன்னா ஷார்ட் வேவ்லெங்த் நிறைய ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதுதான் நூன் டைமிங்கில் விசிபிளாக இருக்கும். தென் ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சன்செட் ஆர் சன்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சன்ரைஸ் ஹேவ் டு ட்ராவல் லார்ஜர் டிஸ்டன்ஸ். அப்போ என்னான்னு பார்த்தோம்னாக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட்டு வயலட் லைட்லாம் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஸோ லாங்கர் வேவ் லெங்த் இருக்கிற ரெட் லைட்டு தான் லீஸ்ட்டாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதுதான் அப்சர்வரை ரீச் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் மீ ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறதுக்குள்ள டெஃபினேஷன் மொதல் 2 பேராகிராஃபு. இந்த பேராகிராஃபு உள்ள கொஸ்டின் ஸ்டேட் த ஸ்கேட்ரிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளவுட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்பாங்க. க்ளவுடோட ஒயிட் கலர் அப்பியரன்ஸுக்கு ரீசன் மீ ஸ்கேட்ரிங், அதுக்குள்ளே கார்னரில் கொடுத்துருக்காங்க. வென் ஒயிட் லைட்டு ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் ட்ராப் ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட், அதுதான் வார்த்தை முக்கியம், ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் டிண்டல் ஸ்கேட்ரிங், ஸ்டேட் டிண்டல் எஃபெக்ட், ரெண்டுக்கும் இந்த 2 பேராகிராஃப் தனித்தனியாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ராமன் ஸ்கேட்ரிங், இந்த 5 வரி. ராமன் ஸ்கேட்ரிங் இஸ் டிஃபைன்ட் as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency அப்படிங்கிறது வாட் இஸ் ராமன் ஸ்கேட்ரிங். அடுத்து இதுலேயே ரேலே லைன் இருக்குது, ராமன் லைன் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க, அதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் டிஃபைன் ஆர் டிஃபரன்ஷியேட் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் கேட்பாங்க, அது இங்கே இருக்குது. த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சிஸ் லோயர் தேன் த இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அண்ட் த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தேன் த இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் கால்டு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் எ லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்கு. எ லென்ஸ் இஸ் அன் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் ஆர் 1 பிளேன் அண்ட் 1 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கோ. தென் கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் லென்ஸு உள்ள டெஃபினேஷன் இருக்குது, அது தனித்தனியாக வாட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் வாட் இஸ் கான்கேவ் லென்ஸ்னு கேட்கலாம், ஆர் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ ஒரு கிளான்ஸ் இதையும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூல்ஸு கேட்பாங்க. இமேஜ் ஃபார்ம்டு டியூ டு த ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ரூல் 1, 2, 3 இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத புக்கில் இருக்கிற அந்த டயக்ராமோட ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கிளான்ஸ் படித்து பாருங்கள். லைட் ரேஸ் ஆப்டிக் சென்டர் வழியாக வித்தவுட் டீவியேஷன் அந்த ரேஸ் வெளியில் ட்ராவல் பண்ணும். ரெண்டாவது parallel to principal axis ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் மீட்ஸ் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கன்வர்ஜ்டு டு ஆர் அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரூல் 3 என்னன்னு சொல்லி பார்த்தோன்னாக்க இந்த லைட் ரேஸ் ட்ராவல் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னாக்க ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோன்னாக்க parallel to the principal axis ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற 3 ரூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த அண்டர்லைன் பண்ண லைன் எல்லாத்தையும் நீங்களும் அண்டர்லைன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். புரியலைனாக்கா வீடியோவை பாருங்கள். தென் ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த 4லையும் தப்பு இல்லாமல் எழுதணும். நெக்ஸ்ட்டு கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ் டிக்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ் ஆல்சோ டிக்ரீசிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேர்மு. அது இந்த படத்தில் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட வர இமேஜ் என்ன ஆகும், லென்ஸுக்கிட்ட வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு முறை இதை ரீகால் பண்ணிக்கோங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், இது ஒரு முக்கியமான 2 மார்க். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது அதையும் புக்கில் பார்த்துக்கோங்க. தென் லென்ஸ் ஃபார்முலா, வாட் இஸ் லென்ஸ் ஃபார்முலான்னு கேட்கலாம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், ஃபோக்கல் லென்த், 3ஐயும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் லென்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலா 1/f = 1/v - 1/u அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சைன் கன்வென்ஷன் ஒரு கிளான்ஸ் படித்து வச்சுக்கோங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. தென் மேக்னிஃபிகேஷன் டிஃபைன்ட் as the ratio of the height of the image to height of an object.
ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வி பை யூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 அப்படின்னாக்கா என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும், லெஸ் தேன் 1 அப்படின்னாக்கா டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து படிச்சுக்கோங்க. தென் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1 மார்க்கில் கேட்டாக்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு டிஃபைன் பவர் ஆஃப் எ லென்ஸ், ரைட் இட்ஸ் யூனிட். ஸோ பவர் ஆஃப் எ லென்ஸுக்குள்ள டெஃபினேஷனில் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, இந்த இதுக்குள்ளே யூனிட்டு டயாப்டர் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். தென் டிஃபைன் 1 டயாப்டர் அப்படிங்கிறது கேட்கலாம். இந்த 4 வரி அதுக்கு எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் அதை பார்த்துக்கோங்க. தென் 1 மார்க் வந்து பவர் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ் அண்ட் பவர் ஆஃப் ஏ கான்கேவ் லென்ஸ் இஸ் டேக்கன் as நெகட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. டிஃபரன்சஸ் பிட்வீன் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் முக்கியமான 2 மார்க் அது ஞாபகம் வச்சு படி. தென் ஹியூமன் ஐ ஒவ்வொரு பார்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி நீங்களும் குறிச்சிக்கோங்க. 2 மார்க்கில் டேபிளில் கேட்கலாம். ஃபங்க்ஷன்ஸு அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம். கார்னியா அப்படின்னாக்க ரிஃப்ராக்டர் ஆர் பெண்ட் த லைட் இன் டு த லென்ஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது இது வந்து கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பியூப்பிள். அடுத்த பியூப்பிள் அப்படிங்கிறது பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. தென் ரெட்டினாங்கிறத வந்து அங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்போம். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம். அப்புறம் ஐலென்ஸ் என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தாக்கா கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கும். சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னாக்கா அதுதான் இந்த ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், குறித்து படிச்சுக்கோங்க. தென் டிஃபைன் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே உண்டு. த அபிலிட்டி ஆஃப் த ஐலென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர் பை as well as the distant objects is called power of accommodation of eye. This is achieved by changing the focal length of the eye lens with the help of ciliary muscles. The eye lens ஓட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ எது தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த சிலியரி மசில்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். இது மாதிரி தானாகவே ஆல்ட்ரா ஆகி வைக்கிறதுனால நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ அப்படிங்கிறது. இதுவும் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. when we see distant objects ciliary muscle relaxes, eye lens thinner. eye lens thin ஆனிச்சுன்னா என்னன்னு பார்த்தாக்க focal length of the eye lens increase ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். எகைன் அண்ட் எகைன் இதை புரிஞ்சு படிச்சுக்கோ. அதேமாதிரி க்ளோசர் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா focal length of the eye lens டிக்ரீஸ் ஆகும். அப்போ ciliary muscles கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இமேஜ் ஆஃப் த க்ளோசர் ஆப்ஜெக்ட் கிளியர்லி ஃபார்ம்டு. கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான 1 மார்க்கு 2 or 3 1 மார்க்ஸ் இதுலேயே இருக்குது. அடுத்த பர்சிஸ்டன்ட் ஆஃப் விஷனுக்குள்ளே டைம் ரேஞ்சு கேட்பாங்க. லெஸ் தேன் 1/16 செகண்ட் அப்படிங்கிறது அதையும் குறித்து படிச்சுக்கோ. அடுத்து ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் கேட்பாங்க. நியர் பாயிண்ட் அப்படின்னாக்கா 25 சென்டிமீட்டர் ஃபார் நார்மல் ஐ. ஃபார் பாயிண்ட் அப்படின்னாக்க இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அது நம்ம இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் ஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மயோபியா. மயோபியாவுக்கு உள்ள ரீசன், எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது இது எல்லாத்துலேயுமே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இதை 1 முறைக்கு 2 முறை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதேமாதிரி ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன, அதுக்குள்ள ரீசன், எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதெல்லாம் 2 மார்க்கு ஆர் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. படித்து வச்சுக்க. டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தென் ப்ரெஸ்பயோஃபியா அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட் நேம் வந்து ஓல்டு ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது. அதையும் ஞாபகம் வச்சுட்டு சிலியரி மசில்ஸ் பிகம் வீக் அண்ட் த ஐலென்ஸ் பிகம் ரிஜிட் அண்ட் ஸோ த ஐ லாஸஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். பைஃபோக்கல் லென்ஸில் அப்பர் பார்ட் வந்து கான்கேவ் லென்ஸு மயோபியாவை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. லோயர் பார்ட்டு பார்த்தோம்னாக்க அப்பர் பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கான்கேவ் லென்ஸு மயோபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு. லோயர் பார்ட்டு பார்த்தோம்னாக்கா கான்வெக்ஸ் லென்ஸு ஹைப்பர் மெட்ரோபியாவை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ரெண்டுமே ஒரே ஃப்ரேமில் இருக்கும். அடுத்த ஆஸ்டிக்மேட்டிசம், அதுக்குள்ள டெஃபினேஷன். இதை வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை வச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மைக்ரோஸ்கோப்போட டைப் 2 டைப்பு. அப்புறம் இதில் வந்து யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின். அதை படிச்சுக்கோ. இந்த 4 பாயிண்ட்டுமே உண்டு. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே முக்கியமான 2 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கிறது.
ஸோ இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்கையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து வச்சுக்கணும். ஸோ 5 மார்க் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் லென்ஸு, அப்புறம் ஐ டிஃபெக்ட், அதில் வந்து மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் உள்ள படம் கண்டிப்பாக போடணும். அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே முக்கியமான 5 மார்க்ஸு. 2 மார்க்குன்னு பார்த்தோம்னாக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்னெல்ஸ் லா, ரே டயக்ராம் எஃப் அண்ட் 2F அதை கேட்டிருக்காங்க. டிஸ்போஷன் ஆஃப் லைட்டு, ராலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸு, பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ, காசஸ் ஆஃப் மயோபியா, தென் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ, தென் ஒய் டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆர் ரெட் இன் கலர். இது எல்லாமே நம்ம புக்கில் ஏற்கனவே குறிச்சிருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு முறை நல்லா தெளிவாக படித்து இந்த லெசனை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், குறிச்சிக்கோங்க அதையும்.